என் பேர் வந்து டாக்டர் விஷ்ணுவர்தன், ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, பொது அறுவை சிகிச்சையில் இங்கே பேராசிரியராக இருக்கேன். வர மே மாதம் 25ஆம் வந்து ஒவ்வொரு வருடமும் தைராய்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதமும் அந்த மே மாதம் 25ஆம் வந்து தைராய்டு தினமாக அனுசரிக்க போகிறோம். பொதுவாக தைராய்டு அப்படிங்கிறது மெடிக்கல் டிசீஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தொந்தரவாகவும் இருக்கலாம். ஸோ இதை பற்றி காமனான ஒரு சந்தேகம் இருக்குது. எந்த தைராய்டு தொந்தரவுகளுக்கு மருந்து மாத்திரைகள்லையும் சரி பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி தைராய்டு தொந்தரவுகளுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அப்படிங்கிற சந்தேகம் பொதுவாகவே எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ தைராய்டு தொந்தரவுகளை பொறுத்த வரைக்கும் தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது நம்ம கழுத்தோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. தைராய்டு ஹார்மோனுங்கிற விஷயத்தை அதை சுரக்கும். இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு தான் நம்ம பாடியோட டெய்லி மெட்டபாலிசம் மெயின்டைன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கிறவங்கள ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறதாகவும் நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். தைராய்டு குறைபாடு ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான உடல் எடை அதிகமாக, என்னதான் டயட்டுக்கு போனாலும், டயட்டில் இருந்தாலும், ஜிம்முக்கு போனாலும் உடல் எடை அதிகமாகிட்டே போகும். எப்போதுமே சோர்வாக இருப்பாங்க, எப்போதுமே அசதியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எப்போதுமே தூக்கம் வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப குளிர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகள் வரலாம், மலச்சிக்கல் ஏற்படலாம். இதெல்லாமே ஹைப்போதைராய்டிசம் சம்மந்தமான பொதுவான சிம்டம்ஸ். ஹைப்பர் தைராய்டிசமில் இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். அதிகப்படியாக வேர்க்கும், கொஞ்சம் கை கால் நடுக்கம் இருக்கும், கொஞ்சம் பதப்பதப்பாக இருப்பாங்க, பதட்டம் அடைவாங்க, ஈஸியாக டென்ஷன் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உடல் எடை குறையலாம், முடி கொட்டுறது, பெண்களுக்கு திரும்பவும் மாதவிடாய் பிரச்சனைகள் வரலாம். அதிகப்படியான மலச்சிக்கல் மாதிரி இல்லாமல் அதிகப்படியான ஒரு நாளைக்கு 2-3 டைம் பாத்ரூமுக்கு போகிற மாதிரி, மோஷன் போகிற மாதிரி அவங்க பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 தொந்தரவுகளுக்குமே பொதுவாக மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்த முடியும். இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும், தைராய்டு சுரப்பி வந்து வெளியே தெரியாமல் வீங்காத வரைக்கும் இதை வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியும். தைராய்டு நாடியூல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல தைராய்டு இருக்கிற இடத்துல கழுத்துக்கு முன்னாடி கட்டி மாதிரி வர ஆரம்பிக்கிறது. அதுதான் தைராய்டு நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பொதுவாகவே இது வந்து பினைன் கண்டிஷன், கேன்சர் அல்லாத சாதாரண கட்டி வகையை சேர்ந்தது தான் வரும். ரொம்ப சில பேர்த்துக்கு தைராய்டில் கேன்சரும் வரலாம். இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது அதை முதல்ல எடுத்த உடனே அதுக்கான ஸ்கேன் செஞ்சு பார்க்கணும். தேவைப்பட்டால் அதில் பயாப்சி அப்படிங்கக்கூடிய திசு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்க ரிசல்ட்டை வச்சு நம்ம அந்த தைராய்டு தொந்தரவுக்கு தேவையானது ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம். நம்மக்கிட்ட நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது ஓப்பன் சர்ஜரி இருக்குது, லாப்ரோஸ்கோபிக் அசிஸ்டடாகவும் பண்ணுறோம், ரோபோட்டிக் அசிஸ்டடாகவும் இந்த தைராய்டு சர்ஜரிஸை பண்ணலாம். தைராய்டு சர்ஜரிங்கிறது சூப்பர் மேஜர் சர்ஜரிஸில் வராது, மேஜர் சர்ஜரி தான். பட் அது ஈஸியாக நம்மளால் ஸ்கார்லெஸ்ஸாக பண்ணிக்க முடியும். தைராய்டு சர்ஜரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தைராய்டு ஹார்மோன் குறைபாடு ஏற்படுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து லைஃப் லாங் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பி வெளியே எடுத்ததுக்கப்புறம் தைராய்டு ஹார்மோனை நம்ம லைஃப் லாங் சாப்பிட வேண்டியது இருக்கும். மாத்திரை வடிவில் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரை, சின்ன மாத்திரையாக தான் இருக்கும், தினமும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா தைராய்டு ஹார்மோன் வெளியிருந்து நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பொது அறுவை சிகிச்சையில் எங்களை வந்து பார்க்கலாம்.